يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மகத்தான கருணையினால் அல்லாஹ் தஆலா நமக்கு அவன் செய்திருக்கின்ற நிஅமத்துகள் ஒன்றல்ல இரண்டல்ல, அவருடைய நிஅமத்துகளை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் நம்மால் அதை எண்ணி முடிக்க முடியாது. வயின் தஅத்து நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹுடைய நிஅமத்து அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நம்ம சிந்தித்து பார்க்கலாம். எனக்கு என்ன நிஅமத் அல்லாஹ் கொடுத்துருக்குறான் சிந்தித்து பார்க்கணும். பொதுவான முறையில் நம்ம சிந்திக்கின்ற பொழுது நம்ம என்ன நினைப்போம்? அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு வீடு இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, மனைவி மக்கள் இருக்குது, வாகனங்கள் இருக்குது, சொத்து சுகம் இருக்குது, பணம் காசு நிறையா இருக்குது. இப்படியாக அவனுடைய நியாமத்துகளை அடுக்கிக்கொண்டே போகலாம். ஒரு மனிதன் ஒரு பெரியவங்கள்ட்ட போய் சொல்கிறான், என்கிட்ட என்ன நியாமத்து இருக்குது? ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அவன்கிட்ட. அந்த பெரியவங்க சொல்கிறாங்க, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகின்றாயே, உன்னுடைய 2 கையை எடுத்துட்டு வெட்டிடுவோம், இத்தனை கோடி பணத்தை கொடுத்துருவோம், நீ எடுத்துக்கிறியா? முடியாது, கை வேணாம். எப்படிப்பட்ட ஒரு நியாமத்து! அல்லாஹ்வுடைய நியாமத்து. கை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப சொல்ல, உன்னுடைய 2 கண்ணையும் பிடிக்க எடுத்துருவோம். பணங்காசு லட்சக்கணக்கில் எல்லாம் கொடுக்குறோம். உங்களால் உதாரணத்துக்கு நிம்மதி வருமா அந்த பணத்தால், காசால்? வராது. அதே போல் அல்லாஹ்வுடைய நியாமத்தை நம்ம உடலிலே உயிரிலே இத்தனை நியாமத்துகள் அடங்கி இருக்கிறது, சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனுடைய நியாமத்துகளை நாம் ஒவ்வொன்றையும் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. கண்ணை மூடிவிட்டோம் என்று சொன்னால் ஒன்றுமே தெரியலை. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நடக்க முடியும் வேணாம்பா, எங்கேயாச்சும் மோதி எங்கேயாச்சும் விழுந்துருவோம். எவ்வளோ பெரிய நியாமத்து அல்லாஹ் தஆலா கண்ணை தந்திருக்கின்றான், உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான். நம்ம இப்படி சிந்திச்சு பார்ப்போம். அதை விட அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய நியாமத்து நமக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை தந்திருக்கின்றான் அல்லவா. மேன்மக்கள் சொல்லுகின்ற பொழுது நமக்கு அருளிய நியாமத்துகளிலே மிகப்பெரிய நியாமத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உம்மத்திலே நாம் ஒரு மனிதனாக பிறந்திருப்பது என்பது மிகப்பெரிய நியாமத்திலே நியாமத்து. ஒரு மூமினாக இருப்பது, தலைகீழ் கால் மேலாக இன்று எத்தனை வருடங்கள் நாம் அல்லாஹ்வுக்காக கோடான வருடங்கள் இபாதத் செய்தாலும், நன்றி செலுத்தினாலும் அதற்கு அண்டு ஈடாக செலுத்த முடியாது. இப்படிப்பட்ட மேன்மக்கள் எல்லாம், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் எல்லாம் மறுமையிலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே தலை குனிந்து போய் நிற்பார்களாம். என்னன்னா, அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு மலை போல குமைக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு நாமத்துக்கு நம்மளால் நன்றி செலுத்த முடியவில்லையே என்று கவலைப்பட்டு, அல்லாஹ் இவ்வளவு நியாமத்தை செஞ்சிருக்கிறானே, நம்மளால் நன்றி செலுத்தி முடிக்க முடியவில்லையே. அல்லாஹ் சொல்லுகின்றானே, உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அப்படி பல ஆயிரக்கணக்கான நியாமத்துகள் நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய நியாமத்தில் இருக்கின்றன. அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? வாழும் காலமெல்லாம் இந்த உம்மத்துக்காக யா உம்மத்தி யா உம்மத்தி என்று, என்னுடைய உம்மத்துக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உம்மத்துக்காக எது வேண்டாம் செய்வென்று கஷ்டப்பட்டு மக்களை
குஃபரிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தின்பால் நம்ம இழுத்து கொண்டு செல்கின்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இரவெல்லாம் என்று தொழுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த காலை பார்க்கிறார்கள், 10% வீங்கிருக்கு. சில நேரம் படுப்பாங்க, கொஞ்ச நேரம் எந்திரிச்சு வணங்குவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் வணங்குவாங்க. இப்படியே 1 மணி நேரம் படித்தார்கள் என்று சொன்னால் 1 மணி நேரம் நினைத்து இபாதத் செய்வார்கள். நின்று கொண்டே அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் நினைத்து மேன்மக்கள் இறை நேசர்களுடைய நிலைகள் எல்லாம் இப்படிதான் இருந்து கொண்டிருந்தது. சஹாபாக்கள் அவர்கள் இருக்கின்ற பொழுது சாதாரணமாக நாம் இஷா தொழுது விட்டு நாம் பேசிக்கொண்டிருப்போம். வீட்டுக்கு போனதுலேருந்து ஃபஜ்ர் வரைக்கும் தொழுதுகிட்டே இருப்போம். காரணம், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கண்கூடாக பார்த்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வஹி, அல்லாஹ்வுடைய நூர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வந்தது, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்தது. அல்லாஹ்வுடைய உதவியை கண்கூடாக பார்த்தார்கள். ஈமானை கண்கூடாக அதை உள்ளார்ந்து உணர்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா நம்மை குஃப்ரிலிருந்து காப்பாற்றினான், ஷிர்கிலிருந்து காப்பாற்றினான், மனமைத்தளத்தில் நம்மை காப்பாற்றினான் என்று புகழ்ந்தார்கள் அல்லாஹ்வை. அதனால் கஷ்டப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்தாங்க. இது நான் பிலால் ரலியல்லாஹு தஆலா சுடு மணலிலே படுக்க வைத்து மேலே கள்ளத்தி வச்சுருவாங்க. வாரங்கள்ல நவந்தராதவர்களுக்கு பாலைவனத்து மண்ணை சொல்லவா வேண்டும்? பாலைவனத்தில் உள்ள மண்ணையோ கல்லை தொட முடியுமா? அந்த வெயில சுட்டு கரித்து விடும். அகது என்று சொன்னார். அவர் அல்லாஹ் ஒருத்தன் தான். அவங்க என்ன பிரச்சனைடா, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கடவுள் மீதி வருஷம் 365 நாளைக்கு 365 கடவுள்களை வச்சு வணங்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அவங்க இருந்தாங்க. அது எல்லா கடவுளையும் ஒரே கடவுளையும் ஆக்கிட்டே அது எப்படி ஒரு கடவுளால முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய காரணம் இல்லை. அல்லாஹ் தஆலா வாஹித் அஹதுன்னா ஈமான் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் பொருட்படுத்தவில்லை, அதை சகித்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலாவிடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். இதனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு செய்தி என்று சொன்னார். அவர்களுடைய கால் ஓசையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே கேட்கின்றேனே, என்ன செய்கின்றீர்கள் கேட்குறாங்க. நான் ஒழு போயிடுச்சுன்னா ஒழு செஞ்சிருவேன், பள்ளிக்கு வந்தால் எனக்காக தஹியத்து மஸ்ஜித் தொழுதுருவேன். இது போன்ற சில சின்ன அமல்கள், வேற பெரிய அமல்கள் இல்லை. இதனுடைய பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு அந்தஸ்தம் உயர்த்தி வச்சிருக்கிறான். அவர்களை பற்றிலாம் நான் சில சம்பவங்கள் அசத்து மூலமாக கேள்விப்பட்டோம், நினைத்து பார்க்கணும். இப்படியாக சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில சஹாபாக்களும் ஒரு இடத்திலே பார்க்கின்றார்கள். ஒரு மனிதர் குஷ்டரோகத்தில் இருக்கின்றார். சஹாபாக்கள் பேசுகிறார்கள், அவர்கிட்ட என்ன நாமத்து ஒன்றுமே இல்லை, விட்டு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் கேட்கிறார்கள், அவருக்கு சிறுநீர் பிரியுதா? உடம்பு நோயாக படுத்திருக்கிறார், சிறுநீர் பிரியுது. அது அல்லாஹ்வுடைய நியாமத்தில் மிகப்பெரிய ஒரு நியாமத், அதுக்கும் அவர் நன்றி செலுத்த வேண்டும். குடித்த தண்ணீர் உடம்பை விட்டு வெளியே வரவில்லை என்று சொன்னால் கிட்னி வேலை செய்யணும் சொல்லுவோம். எவ்வளோ பெரிய ஒரு நியாமத்து அது. டாக்டர்கிட்ட கிட்னி இந்த என்ன செய்யணும், டயாலிசிஸ் பண்ணணும், இது பண்ணணும், டாக்டர் வேலையை எடுத்தோம். கஷ்டம் அது. ஒரு தண்ணி வயிறு வாங்கி வழியில் துடிப்பாங்க. நம்மளால் கேள்விப்படுறோம், பார்க்குறோம். அவள் நிலைகளை நாம் நினைத்து பார்க்கின்றோம். இப்படியாக அல்லாஹ் தஆலா நமக்கு அருளிய நியமத்தில் நினைத்து நாம் அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர் செய்யணும். அல்லாஹ் எந்த நியமத்துகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறானோ அந்த நியமத்தை வச்சு அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துறது. மக்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாக ஆக முடியாது. உதாரணத்துக்கு நமக்கு ஒரு உதவி, சின்ன உதவி தான் செஞ்சார், ரொம்ப தேங்க்ஸுங்க, சுக்ரியாங்க, நம்முடைய முகம் அதை செலுத்தணும் அவருக்கு. அதன் மூலமாக அவர் சந்தோஷப்படுவார். நம்ம தேங்க்ஸ் சொல்கிறார், தேங்க்ஸுங்க, சந்தோஷமா, பரவாயில்லைங்க அப்படின்ட்டு போகிறார். இப்போ இந்த மனிதருக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். நன்றி உணர்வோடு நடந்து கொள்கின்றார்களே,
ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு குற்றச்சாட்டு உண்டு, மக்களுக்கு நான் பல ஆயிரக்கணக்கான நாமத்தை செய்திருக்கின்றேன், கலீலம்மா தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துறது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் முல்கில் உங்களுடைய நன்றி செலுத்துதல் எனக்கு பத்தவில்லை. அப்போ நன்றி செலுத்துவ நன்றியை எதிர்பார்க்கின்றான் அல்லாஹ் தஆலா. எப்படி நன்றி செலுத்துவது? பெரிய இல்மு ஞானம் இருக்கு, அந்த இல்மு ஞானத்தை மக்களுக்கு தந்து அதன் மூலமாக அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது. பொருள் வளம் உள்ளவர், பணம் பலம் உள்ளவர், பணத்தை மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செலவு செய்து, நிலங்கள் விவசாய நிலங்கள் இருக்கும், அதிலிருந்து விளையக்கூடிய விளை நிலங்கள் அதோட விளைச்சலில் வச்சு நெற்கள் அல்லது இன்னும் பல கோதுமைகள் இன்னும் பல அல்லாஹ்வுடைய மெயினான விஷயங்கள், அதை மக்களுக்கு தானம் தர்மம் செய்து நன்றி செலுத்துவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு சமமாக கருதப்படுது. அந்த அடிப்படையில் மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலே. ஒரு குதிரையை ஒரு மனிதர் வாங்கி வளர்க்கிறார். அந்த குதிரை எவ்வளவு விசுவாசமாக நடந்து கொள்கின்றது. உதாரணத்துக்கு அந்த காலத்தில் போருக்கு போகிறாங்க. அந்த நின்று போர் செய்கின்ற நேரத்திலே அந்த குதிரை தன்னுடைய எஜமானை பாதுகாத்து கொள்ளும், விட்டு விழுந்துடாமல் தற்காத்து கொள்ளும். காரணம், எனக்கு அவன் உணவு தந்து தண்ணீர் தந்து இருக்க இடம் தந்து என்னை கவனித்து எனக்கு உணவு தந்து வளர்த்தவர் எஜமான் என்று சொல்லி அந்த குதிரையாகப்பட்டது அந்த மனிதனை பாதுகாக்கும். அந்த அளவுக்கு அந்த ஞானம் நிறைந்த ஒரு குதிரையாக இருக்கின்றது. நன்றி செலுத்தக்கூடிய பண்பு அதில் இருக்கின்றது. அதை விட சிறந்த பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும். அதை பார்த்து நாம் பாடம் படிக்க வேண்டும் என்று மேன்மக்கள் சொல்லித் தருவார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய ஞானத்தை நாம் நினைத்து பார்த்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ரமலான் ஷெரீஃபை தந்தமைக்காக வேண்டி அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை உள்ள மக்களாக ஆக்கி அருள்படுவானாக என்று கூறி வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد الآل أهل البيت